வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற பீட்டர் அப்படிங்கிற ஒரு கன்னட சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் ஒருத்தா வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல பீட்டர் அப்படிங்கிற ஒரு செண்டை மேளம் வாசிக்கிற கலைஞர் அவரோட கடந்த காலத்துல நடந்த பிரச்சனையின் காரணமா தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு காசர்கோடுல போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. சில வருடங்களுக்கு அப்புறம் தன்னோட சொந்த ஊருக்கு திரும்ப வராரு. ஆனா அவரோட கடந்த காலத்துல நடந்த காதல், கொலை, துரோகம், ஊர்ல இருக்கிறவங்களோட பிரச்சனை, இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஒரு ஆபத்தா மாறுது. இதுக்கப்புறம் தனக்கு வர பிரச்சனையில இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சாரு, தன்னோட பிரச்சனைகளுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத அவரு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்துல ஹீரோவா நடிச்ச ராஜேஷ் துருவா அந்த பீட்டர் கதாபாத்திரத்துக்கு தேவையான கோபம், மனவேதனை, குற்ற உணர்ச்சி, இது எல்லாத்தையுமே தன்னுடைய நடிப்பு மூலமா இயல்பா காட்டியிருக்கிறாரு. படத்தோட முதல் பாதி சுவாரஸ்யமா இருக்குது. அந்த பீட்டர் கதாபாத்திரத்தோட கடந்த காலம் என்ன, அவரை யாரு பிரச்சனையில சிக்க வச்சது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே ஏற்படுது. மடிக்கேரி பகுதிகளில் இருக்கிற அடர்ந்த காடு, பனிமூட்டம், தோட்டம், இது எல்லாத்தையும் சினிமோட்டோகிராபிக் மூலமா கவர் பண்ணதை பார்க்கும்போது நமக்கு ஒரு டார்க் அட்மாஸ்பியரை அது கிரியேட் பண்ணுது. படத்தோட டார்க் டோனுக்கு ஏத்த மாதிரி பின்னணி இசை சில காட்சிகளுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. படத்துல கோவில் திருவிழா, ஊர் மக்களோட கலாச்சாரம், சண்டே மேளம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆத்தென்டிக் ஃபீல் நமக்கு நல்லாவே ஏற்படுது. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் விறுவிறுப்பா இருந்தாலும் செகண்ட் ஆஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை அப்படியே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சு ஒரு டிராமா மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம படத்தோட கிளைமேக்ஸ்ல பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு ஒரு 2 ஸ்டார் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதை நம்மளால முன்கூட்டியே யூகிக்க முடியும். படத்துல ஹீரோவை தவிர மற்ற கதாபாத்திரங்களோட பெருசா எமோஷனலா நம்மளால கனெக்ட் ஆக முடிய மாட்டேங்குது. ஓவராலா இந்த பீட்டர் படம் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல மைல்டான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.